வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் தேவரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது. ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கு சென்று தன் கணவனை சந்தித்து வருகிறாள். அவன் அலுவலகத்திலேயே வேலைக்கும் சேர்ந்து விடுகிறாள். தன் அலுவலக அறைக்கு வந்த ரதி கொலுசின் சத்தம் அதிகம் கேட்காதபடி அடிமேல் அடி எடுத்து வைத்து மெதுவாக நடந்து வந்தாள். அதை கவனித்த ரோகனும், காலுக்கு என்ன ஆச்சு லட்டு என்றான். ஒண்ணுமில்லையே என்று சமாளித்தவள் சேரில் வந்து அமர்ந்து கொண்டாள். அவள் கணினியில் எதையோ டைப் செய்து கொண்டிருக்க, என்ன லட்டு, புது கொலுசா? தேவா அண்ணா வாங்கிட்டு வந்தாரா என்றான் ரோகன். அவனும் தன் பார்வையை அவன் கணினியில் பதிய வைத்தபடியே, அடப்பாவி, எப்படிடா கண்டுபிடிச்ச? நீ மறைச்சு வச்சா என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்று அவள் கொலுசை பார்த்தவன், இனிமே நீ எங்க நடந்தாலும் அண்ணா காதுக்கு இந்த சத்தம் கேட்கும், அதுக்கு தான் இத்தனை சலங்க இருக்கிற இந்த கொலுசை வாங்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் என்றவன், லட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்றான். என்ன பண்ணணும் என்றவள், ரோகன் கீழே ப்ரொடெக்ஷன்ல எக்ஸ்போர்ட் ரிஜெக்டட் பீஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டியா என கேட்டாள். ஃபோன் நம்பர் வேணும் என்றான் ரோகன். ஃபோன் நம்பரா? இன்டர்காம்ல கால் பண்ணி சொல்லுடா, உனக்கு தான் நம்பர் தெரியுமே என்றாள் ரதி. அது எனக்கு தெரியும், ஆனால் நான் கேட்டது தேன்மொழி ஃபோன் நம்பர் என்றான் ரோகன். அதிர்ச்சியில் அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தாள் ரதி. என்னடா சொல்ற, தேன்மொழி நம்பரா? உனக்கு எதுக்கு? அவ ஃபோன் நம்பரை நீ கேட்குற விஷயம் தேவாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு என்றாள் ரதி. என்ன, உன் புருஷன் பேரை சொன்னா பயந்துடுவாங்களா? அவரு மட்டும் அவருக்கு பிடிச்ச பொண்ணை என்ன செஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபோன் நம்பர் கேட்டா தப்பா என்று ரோகன் திருப்பி கேட்க ரதி வாயடைத்து போனாள். டேய், நீ இப்படியெல்லாம் பேசுறேன்னு தெரிஞ்சாலே அவர் உன்னை ஆஃபீஸை விட்டு அனுப்பிடுவாரு என்றாள். தெரிஞ்சாதானே? இப்போ நீ தேன் மிட்டாய் ஃபோன் நம்பரை கொடுப்பியா இல்லையா என்று ரதியின் ஃபோன் டேபிளின் மேல் இருந்ததை பார்த்தவன், வீணா உனக்கு ஏன் பிரச்சனை, நானே எடுத்துக்கிறேன் என்று ரதியின் ஃபோனை எடுத்து தேன்மொழியின் நம்பரை தன் ஃபோனில் சேவ் செய்து கொண்டான். நீ என்னை லட்டுன்னு கூப்பிடுறதுக்கு செம்ம டென்ஷன் ஆகுறாரு, இதில் தேன் மிட்டாய் வேறையா என்ற ரதியிடம், ஒரு கிராமத்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத என்னோட வாழ்க்கை லட்சியமாகவே வச்சுருக்கேன். தயவு செஞ்சு என் லட்சியத்தை அடைய எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக நீ ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல லட்டு. அதை உன் புருஷன்கிட்ட சொல்லி கெடுத்து மட்டும் விட்டுறாத, உனக்கு புண்ணியமாக போகும் என்ற ரோகனை பார்த்து சிரித்தாள் ரதி. உன் கூட இருந்தா டைம் போகிறதே தெரியாதுடா. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் பொண்ணுங்க, கூட ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைப்பேன். உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த கவலையே இல்லாமல் போச்சு. நீ நிஜமாவே தேன்மொழியை நேசிக்கிறேன்னா கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்றாள் ரதி. நிஜமாவா? தேங்க்ஸ் லட்டு என்றவன், இல்லை இல்லை தேங்க்ஸ் அக்கா, இல்லை இல்லை தேங்க்ஸ் அண்ணி. என்னடா இப்படி குழப்பற, ஏதோ ஒன்று சொல்லு என்றாள் ரதி. நீ அக்கான்னு சொல்கிற, உன் புருஷன் அண்ணின்னு கூப்பிட சொல்கிறாரு, எனக்கு உன்னை லட்டுன்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு என்றவனிடம், உனக்கு எப்படி கூப்பிட ஆசையோ அப்படியே கூப்பிடு என்றாள் ரதி. அன்று தேவா சற்று தாமதமாகத்தான் அலுவலகத்திற்கு வந்தான். மாலை அலுவலகத்தில் ஆடை தயாரிப்பில் எல்லா பிரிவுகளை சேர்ந்தவர்களும் ஒன்றாக குழுமியிருந்தார்கள் அந்த மீட்டிங் ஹாலில். அது 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குவார்டர்லி மீட்டிங். ரோகன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ரதி ரோகனிடம், என்ன மீட்டிங் இது என கேட்டாள். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அண்ணா எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து ஒரு மீட்டிங் நடத்துவார். அதில் லோ பர்ஃபார்மன்ஸ், ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸ், டிபார்ட்மெண்ட், அப்புறம் தனி நபர்னு பிரித்து அண்ணாக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும். அதை வச்சு நல்லா வேலை செஞ்சவங்களுக்கு பாராட்டு, போனஸ், வேலை உயர்வு, சம்பள உயர்வுன்னு எல்லாமே கிடைக்கும். ஆவரேஜாக இருக்கிறவங்கள நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். லோவாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லா டோஸ் விழுகும். அவங்கள அண்ணா எல்லார் முன்னாடியும் கழுவி கழுவி ஊற்றுவார். அண்ணா திட்டில் சோம்பேறிங்க கொஞ்சம் பேர் வேலையை விட்டு ஓடியே போயிடுவாங்கன்னா பார்த்துக்கையேன் என்றான் ரோகன். அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன நிலைமையில் இருக்கு என கேட்டாள் ரதி.
நான் புதுசாக வந்திருக்கேன்ல, அதான் கேட்டேன் என்றாள். நம்ம அசோக் சார், அதான் உங்கள் மாமா இருக்கிற வரைக்கும் நாம தான் எப்போவுமே டாப். இன்ஃபேக்ட் அதனால தான் அண்ணா உன்னை இங்கே எக்ஸ்போர்ட்டில் போட்டிருக்காரு என்றான் ரோஹன். இரு லட்டு, ஏதோ கால் வருது, அண்ணா வர்றதுக்குள்ள நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ரோஹன் எழுந்து வெளியே சென்றான். அந்த மீட்டிங் ஹாலில் சலசலவென பேசி கொண்டிருந்தவர்கள் எல்லோர் குரலும் ஒட்டுமொத்தமாய் அப்படியே நின்று போக எல்லோரும் திரும்பி வாயிலை பார்த்தார்கள். தேவாதான் ஃபார்மல் உடையில் மிடுக்காக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்த ரதி எல்லோரையும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு எல்லோருடனும் சேர்ந்து அவளும் எழுந்து நின்றாள். வந்தவன் அவளுடையவனே, ஆனாலும் இப்போது அவன் முதலாளியாயிற்றே. குட் ஈவினிங் சார் என்று எல்லோருடைய குரலும் சேர்ந்து கேட்க, குட் ஈவினிங், டேக் யூர் சீட்ஸ் என்றான் தேவா. இரண்டு புறமும் நீளமாக போடப்பட்டிருந்த டேபிளின் மத்தியில் இருந்த அந்த சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்தவன், எல்லாரும் வந்தாச்சா, மீட்டிங் ஆரம்பிக்கலாமா என்றான் தன் ஸ்மார்ட் டிஜிட்டல் கடிகாரத்தை பார்த்தபடியே. எஸ் சார் என்று பதில் வந்தது மேனேஜரிடமிருந்து. ரோஹன் இல்லையே. ரோஹன் சீட்டை பார்த்த ரதி எழுந்து, சார் ரோஹன் வரணும் என்றாள் மெதுவாக. மீட்டிங்னு சொன்னால் மீட்டிங் டைமுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வரணும் என்று தேவா கண்டிப்பான குரலில் கூறிக்கொண்டிருக்க, ரோஹனோ, சாரி சார், கம்பெனி கால் தான், வெளியே போய் பேசிட்டு வந்தேன் என்று ஓடி வந்து உட்கார்ந்து கொண்டான். மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. கம்பெனியின் ஒவ்வொரு பிரிவுகளில் இருப்பவர்களின் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தேவா பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் ரதி அவன் கழுத்தை கவனித்தாள். புதிதாக கழுத்தில் வெள்ளி சங்கிலி, டாலருக்கு பதிலாக 2 முத்துக்கள். அப்படின்னா இது என்னோட கொலுசா? ரதியோ அவன் பேசுவது எதையும் கவனிக்காமல் அவன் கழுத்தில் இருந்த அந்த வெள்ளி சங்கிலியையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன லட்டு, உன் புருஷனையே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்க என்று ரதியின் காதில் கிசுகிசுத்தான் ரோஹன். இல்லடா, அவர் கழுத்தில் புதுசாக செயின் இருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் என்று ரதி கூற, இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த தேவா, ரோஹன், ரதி 2 பேரும் மீட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கடுமையான குரலில் கேட்க, எழுந்து நின்ற ரோஹன், சார் அவங்க புதுசு, அதான் இது என்ன மீட்டிங்னு ஒரு அவுட்லைன் சொன்னேன் என்று சமாளித்தான். சரி என்று தன் கண்களாலேயே கூறிய தேவா தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருக்க, லட்டு பாத்தியா, சரியான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, இத்தனை பேரில் நம்ம பேசுகிறத கண்டுபிடிச்சிட்டாரு பாத்தியா. எங்கள் அண்ணா ஒரு ஸ்கூல் வாத்தியார்னா உன் புருஷன் அந்த ஸ்கூலுக்கே ஹெட்மாஸ்டர். என் கிரகம், வாத்தியார்கிட்ட தப்பிச்சு இந்த ஹெட்மாஸ்டர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் என்று ரோஹன் கூற ரதிக்கு சிரிப்பு வந்தது. சத்தமாக சிரிச்சிடாத, அப்புறம் திரும்பியும் டோஸ் வாங்கணும் என்றான் ரோஹன். மீட்டிங் முடிந்து அனைவரும் சென்றுவிட, லட்டு வா போகலாம், சேர்ல கம் போட்டு ஓட்டின மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க என்றான் ரோஹன். நீ போ ரோஹன், நான் வரேன் என்றாள் ரதி. தேவா மேனேஜரிடம் மீட்டிங்கின் விவரங்களை கூறிக்கொண்டிருந்தான். ரதி அவர்கள் பேசி முடிக்கட்டும் என்று காத்திருந்தாள். ஓ புரியுது, நான் கிளம்புறேன், பாய் என்று கூறிவிட்டு ரோஹன் சென்றுவிட, மேனேஜரிடம் பேசி முடித்துவிட்டு மேனேஜர் சென்றதும் தேவா ரதி அமர்ந்திருந்த சேரின் பக்கத்து சேரில் வந்து அமர்ந்தான். அவள் சேரை அவனுக்கு நேராக திருப்பினான். மீட்டிங்கில் என்ன நீயும் ரோஹனும் பேசிக்கிட்டே இருந்தீங்க என்றான். நாங்கள் கொலீக்ஸ், என்னவோ பேசுவோம் என்றாள் ரதி மடிந்திருந்த அவன் சட்டை கலரை சரி செய்து விட்டபடியே. நேற்று ராத்திரி நீ என் கூடவே இருந்திருக்கலாம், நீ பாட்டுக்கு என்னை பற்றி கவலைப்படாமல் விட்டுட்டு போயிட்டேன், எனக்கு தூக்கமே வரல தெரியுமா என்றான் தேவா. சிரித்தாள் ரதி. ஐயோ பாவம் என்று அவன் தலையை கோதியவள், ஆமா என்ன இது, செயின் புதுசா என்று அவன் கழுத்தில் இருந்த அந்த வெள்ளி செயினை தன் வலது கையில் எடுத்து வைத்து பார்த்தாள். புதுசுதான், நல்லா இருக்கா என கேட்டான் தேவா. புதுசா இது, என்னோட கொலுசு மாதிரி இருக்கே என்றாள் ரதி. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட, உன் கொலுசு தான் இப்போ செயினா மாறிடுச்சு என்றான். உன் கொலுசை வெள்ளி செயினா டிசைன் பண்ணிட்டேன், எப்படி இருக்கு என்றான். இது என்ன, கொலுசுடைய 2 முத்துக்கள் அப்படியே இருக்கு, இதுக்கு பதிலாக டாலர் மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே என்றாள். இந்த 2 முத்துக்களும் சேர்ந்து வர்ற சவுண்டு எனக்கு எப்பவுமே உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் என்றான் தேவா. அப்புறம் செல்லம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அடுத்த மாதம் கடைசியில் நான் ஜெர்மனி போகிறேன், ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா. நான் திரும்பி வர எப்படியும் 1 மாதத்துக்கும் மேலே ஆயிடும்.
உனக்கு சதீஷோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே அந்த தேதிக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் ஜெர்மனிக்கு கிளம்புறேன். உனக்கும் சேர்த்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஜெர்மனிக்கு நான் மட்டும் போக போகிறதில்ல, நீயும் தான் என்னோட வரப்போகிற. அது நம்ம ஹனிமூன் ட்ரிப் மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப் அண்ட் பர்சனல் ட்ரிப் 2 in 1 என்றார். தூக்கி வாரி போட்டது ரதிக்கு. என்ன சொல்கிறீங்க, நானும் உங்கள் கூட வரணுமா என்றாள். ஏன் வந்தா என்ன, அந்த சதீஷுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிவு செஞ்சுருக்கிற தேதிக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நம்ம 2 பேரும் கிளம்ப போகிறோம். ஸோ அந்த டைமில் உங்கள் வீட்டில் எப்படியும் இந்த விஷயத்த நீ சொல்லியிருப்ப. அவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து வழி அனுப்பி வச்சாங்கன்னா மிஸ்டர் ராஜனோட பொண்ணா இந்த தேவாவோட பொண்டாட்டியா நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணலைன்னா இந்த தேவாவோட பொண்டாட்டியா மட்டும் நீ என்னோட வரப்போற, அவ்வளவுதான் என்றான். அவள் வலது கையில் தன் வலது கையை கோர்த்தபடியே யோசித்தாள் ரதி. அந்த தேதிக்கு முந்தின நாள்னா கண்டிப்பாக வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்போது என்ன சூழ்நிலை இருக்கும்னு தெரியலை, அதனால் என்று இழுத்தாள் ரதி. அதனால் என்ன என்ற தேவாவின் சிரித்த முகம் இறுகியது. அதனால் இந்த வாட்டி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. வீட்டில் விஷயம் தெரிஞ்சு எப்படியும் ஒரு பிரளயமே நடக்கும். அதையெல்லாம் சமாளிச்சுட்டு சூழ்நிலை சரியானதும் இன்னொரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ட்ரிப் போகலாமே என்றாள் ரதி. நீ எந்த பிரளயத்தையும் சமாளிக்க தேவையில்லை. நம்ம 2 பேரும் ஒரு மாதம் இங்கே இல்லைனாவே பிரச்சனையெல்லாம் தானாக சரியாயிடும். நான் சொல்கிறத கேளு, எதுவும் யோசிக்காத. உன்னோட ட்ரெஸ்ஸு நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதை பேக் பண்ணி வச்சுடு. இன்னும் வேணும்னா புதுசு வாங்கிக்கலாம். நான் டிசைட் பண்ணிட்டேன், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றான் தேவா. ரதி எதுவும் பேசாமல் தேவாவையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி பார்க்குற, சரின்னு சொல்லு என்றான் தேவா. எதுவும் பிரச்சனை வந்துடாதே என்றாள் ரதி அவன் கைகளை ஆறுதலாய் பிடித்து கொண்டு. உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா, எதுவும் பிரச்சனை வராமல் இருக்க நான் என்ன உங்கள் அப்பா உனக்காக பார்த்த மாப்பிள்ளையா? அவருக்கு தான் என்னை பிடிக்கலையே, பிறகு எப்படி பிரச்சனை வராமல் இருக்கும்? மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ, கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதை கடந்து வந்தாதான் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் தேவா நிதானமாக. என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது என்ற அவளின் கண்களில் கண்ணீர் அணை கட்டி நின்றது. வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரதா செய்யும், அதை பார்த்து பயந்து வாழ முடியுமா? பாரு, நீ பயந்து பயந்து நம்ம கல்யாண விஷயத்த வீட்டில் சொல்லாமல் நாட்களை கடத்திட்டே வர்ற. இதனால் டென்ஷன் யாருக்குடி? நம்ம 2 பேருக்கும் தானே. இத்தனை நாள் நான் உன் இஷ்டப்படியே விட்டுட்டேன். ஆனால் இப்போ உனக்கு என் மேலே உண்மையான அன்பு இருந்தா நான் சொல்கிறத கேளு. உங்கள் வீட்டில் ஏற்பாடு செஞ்சுருக்கிற கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு 10 மணிக்கு ஃப்ளைட்டு, நீ ரெடியாக இரு என்றான் தேவா. சரி என்று கண்களில் வலியும் கண்ணீருடன் அவள் தலையாட்ட, ஹனிமூனுக்கு வெளிநாட்டு ட்ரிப்புன்னு சொன்னால் எல்லா பொண்ணுங்களும் துள்ளி குதிச்சு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஹனிமூன் போகணும்னு சொன்னால் அலற முதல் பொண்ணு என் பொண்டாட்டியாக தான் இருப்பான் என்று தேவா அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். ரதி ஆறுதலாய் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க ரதியின் வீட்டில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. சதீஷோ அந்த ஆபீஸ் சரியில்லை, ஓவர் டைம் எல்லாம் கொடுக்கறாங்க என்று ரதியை தேவாவின் அலுவலகத்திற்கு வேலைக்கு போக வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருந்தான். திருமணத்திற்கு 10 நாட்களே இருக்கும் நிலையில் தாலி செய்ய டிசைன் கொடுப்பதற்காக ரதியை நகை கடைக்கு கூட்டி வரும்படி சதீஷின் அம்மா சொல்ல சதீஷ் ராஜனுக்கு ஃபோன் செய்தான். நானும் அத்தையும் நேராக கடைக்கு வந்துடுறோம், ரதியை நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து கூட்டிட்டு வந்துருங்க மாப்பிள்ள என்றார் ராஜன். இந்த முறை சதீஷ் தேவாவின் அலுவலகத்திற்கு வந்தவன் வண்டியை பார்க்கிங்கில் போட்டுவிட்டு ரிசப்ஷனில் காத்திருந்தான். யாரோ ஒரு நண்பருக்காக காத்திருப்பதாக கூறிவிட்டான். எங்கே ரதியை பார்க்க வேண்டும் என்று கூறினால் ஓவர் டைம் இருக்கிறது என்று கூறி அவனை விடமாட்டார்களோ என்ற சந்தேகத்தில் அங்கு இருந்த பேப்பரை படித்து கொண்டு எப்போதும் போல 5 மணிக்கு ரதி அலுவலகத்திலிருந்து வெளியே வருவாள் என்று காத்திருந்தான். ரதி அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தாள். அவளுடன் தேவாவும். இருவரும் சிரித்து சிரித்து பேசியபடியே வந்து கொண்டிருக்க ரதி தேவாவின் கை முட்டியில் தனது வலது கையை கோர்த்தபடியே அவன் கையை பிடித்து நடந்து வந்து கொண்டிருந்தாள். சதீஷிற்கோ அதிர்ச்சி. கையில் இருந்த பேப்பரில் முகத்தை மறைத்து கொண்டு அவர்கள் இருவரின் உடல் மொழியை பார்த்தான். இவன் ரதியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னானே, இவன் எங்க இங்க?
ஓ, இவனும் இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்கிறானோ? அவர்கள் இருவரும் சதீஷை கடந்து செல்ல அவன் ரிசப்ஷனிஸ்டிடம் சென்றான். மேடம், ரதி தேவியோட சேர்ந்து போறது என்று அவன் முடிப்பதற்குள் அங்கு தேவா வந்தான். தேவாவை பார்த்ததும் சதீஷ் தன் முகத்தை மறைத்து கொண்டு திரும்பி நின்று கொண்டான். ரிசப்ஷனில் தன்னுடைய கார் சாவியை வாங்கி கொண்டு தேவா சென்றுவிட, போன முறை சதீஷ் வந்தபோது இருந்த ரிசப்ஷனிஸ்ட் வேறு, இப்போது இருப்பவர் வேறு. அதனால் இவருக்கு சதீஷை அடையாளம் தெரியவில்லை. மீண்டும் ரிசப்ஷனிஸ்டிடம் திரும்பிய சதீஷ், மேடம், இப்ப கார் சாவி வாங்கிட்டு போனாரு, அவரும் இங்க தான் ஒர்க் பண்றாரா என கேட்க, என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவரு ஒர்க் பண்றாரா? அவரு தான் சார் எங்களோட பாஸ், இந்த கம்பெனியுடைய முதலாளி தேவரூபன் என்றாள் அந்த பெண். அப்போ அவர் கூட போற அந்த பொண்ணு யாரு என்றான் சதீஷ். அவங்க பேரு ரதி தேவி, இப்பதான் எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. எங்க பாஸுடைய சொந்தக்கார பொண்ணு. அந்த பொண்ணை தான் எங்க பாஸ் கல்யாணம் பண்ணிக்க போறதா ஒரு தகவல் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். தன் தாடியை தேய்த்து கொண்ட சதீஷின் முகத்தில் அதிர்ச்சி. இவன் கூட சுத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருக்கா, இடியட் என்று பற்களை கொறித்தான். சதீஷின் அம்மாவிடமிருந்து 3 மிஸ்டு கால்கள். இன்னும் என்னடா பண்ற? நாங்க எல்லாரும் இங்க கடையில ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம். நீ ரதியை கூட்டிட்டு கிளம்பிட்டியா இல்லையா என்றாள். இருமா, ஒரு 10 நிமிஷம் இரு, நானே உன்னை கூப்பிடுறேன் என்று இணைப்பை துண்டித்தான் சதீஷ். என்னங்க இவன், கிளம்பிட்டோம்னு சொல்லல, இன்னும் கிளம்பலைன்னு சொல்லல, போனை வச்சுட்டான் என்று தன் கணவனிடம் கிசுகிசுத்தாள் சதீஷின் அம்மா. ரதி தேவா இருவரும் முன்னே சென்று கொண்டிருக்க சதீஷ் அவர்களின் பின்னாலேயே சென்றான். ரதி தேவாவின் பக்கத்தில் முன் இருக்கையில் அமர்ந்து கொள்ள அவன் அவளின் சீட் பெல்ட்டை போட்டுவிட்டான். பின் தேவாவின் கன்னத்தில் இருந்த தூசியை ரதி துடைத்துவிட அவர்களின் அந்யோன்யத்தை பார்த்த சதீஷுக்கு ரிசப்ஷனிஸ்ட் கூறியது உண்மைதான் என்று தோன்றியது. ஆனா சொந்தக்கார பெண் என்று சொன்னாலே, எப்படி இவள் இவனுக்கு சொந்தமாக முடியும்? ஒருவேளை காதலியைத்தான் சொந்தக்கார பெண் என்று இவர்கள் எல்லோரும் தவறாக நினைத்து விட்டார்களோ? தன் ட்ரிம் செய்த தாடியை தடவியபடியே யோசித்த சதீஷ், இன்னும் கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்கு, என்ன நெஞ்சழுத்தம் இவளுக்கு? தேவாவின் கார் அலுவலக வாசலை தாண்டியதும் தன் அம்மாவிற்கு ஃபோன் செய்தான் சதீஷ். அம்மா, இப்ப எதுவும் வாங்க வேண்டாம், நீங்க எல்லாரும் கடையில இருந்து கிளம்பி உடனே வீட்டுக்கு போயிடுங்க என்றான். என்னடா சொல்ற? ரதியை கூட்டிட்டு வான்னு சொன்னா எங்களை கிளம்பி ஏண்டா போக சொல்ற என்றாள் சதீஷின் அம்மா எதுவும் புரியாமல். அம்மா, என்னால இப்ப வர முடியாது, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்றான் சதீஷ். கொஞ்ச நேரம் முன்னாடி தானடா நீ ரதி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்ன, இப்ப என்னடான வேலைன்னு சொல்ற? அம்மா, நான் வீட்டுக்கு வந்ததும் எல்லா விஷயத்தையும் உனக்கு விளக்கமா சொல்றேன். இப்போ ரதியோட அப்பா அம்மா கிட்டையும் சொல்லி அவங்களையும் கிளம்ப சொல்லிடு என்றான் சதீஷ். அது இல்லடா, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, வேணும்னா தாலியை நாங்களே பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போட்டோவை உனக்கும் ரதிக்கும் அனுப்பிடுறோம், நீங்க 2 பேரும் பார்த்துட்டு சொல்றீங்களா என்று அம்மா அங்கிருந்து கிளம்ப மனமின்றி மீண்டும் மீண்டும் கேட்க, அம்மா நான் தான் சொல்றேன்ல கிளம்பி வாங்கன்னு என்று சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசாமல் போனை வைத்த சதீஷ் ரதியின் நம்பருக்கு போன் செய்தான். சதீஷின் நம்பரை ஸ்கிரீனில் பார்த்த ரதி பக்கத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருந்த தேவாவை பார்த்தாள். அவன் கண்கள் டிராபிக்கான சாலையை பார்த்திருக்க போனை எடுக்கவில்லை ரதி. மீண்டும் டயல் செய்தான் சதீஷ். உன் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு, எடுத்து பேசு என்றான் தேவா தன் கண்களை சாலையில் வைத்து கொண்டே. ரதி போனை எடுத்தாள். இப்போ நீ எங்க இருக்க என்றான் சதீஷ் மறுமுனையில். நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என்றாள் ரதி. பஸ்லயே போயிட்டு இருக்க என கேட்டான் சதீஷ். ரதி தேவாவுடன் காரில் போவதை அவன்தான் பார்த்து விட்டானே. அது ஃப்ரெண்ட் கூட கார்ல போயிட்டு இருக்கேன் என்றாள். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு என்றான். இப்போது என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்த ரதியை திரும்பி பார்த்த தேவா தன் புருவங்களை உயர்த்தி யாரு என கேட்டான். சதீஷ் கிட்டையும் தேவா கூட போயிட்டு இருக்கேன்னு உண்மையை சொல்ல முடியல, தேவா கிட்டையும் சதீஷ் தான் ஃபோன் பண்ணியிருக்கான்னு உண்மையை சொல்ல முடியல தவித்தாள் ரதி. அது ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் என்றாள். ஆஃபீஸ் ஃப்ரெண்டா இல்லை ஆஃபீஸ் முதலாளியா என்று சதீஷ் கேட்டதும் தூக்கி வாரி போட்டது ரதிக்கு.
ரதியின் முகத்தில் அதிர்ச்சியை பார்த்ததும், யார் அது என்று அவள் போனின் ஸ்கிரீனை பார்த்தான் தேவா. அதில் சதீஷ் என்ற பெயரை பார்த்ததும், என்னவா உனக்கு என்று தேவா சத்தமாக கேட்டது சதீஷுக்கும் கேட்டுவிட்டது. ரதி, நீ வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உன்கிட்ட முக்கியமா பேசணும், நம்ம வாழ்க்கையை பத்தி என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான் சதீஷ். ரதியும் சதீஷும் ஏன் நகை கடைக்கு வரவில்லை என்ற குழப்பத்தோடு இருவரின் பெற்றோர்களும் வீடு வந்து சேர்ந்தார்கள். அப்பா அம்மா வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே வீடு வந்து சேர்ந்திருந்த சதீஷ் தன் நகத்தை கடித்தபடியே ஹாலில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தான். என்னடா சதீஷ், ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீ இங்கே எங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருக்க? குழப்பமாக கேட்டார் சதீஷின் அம்மா. வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன் என்றவன் ரதியின் அழைப்பிற்காக காத்திருந்தான். ரதியும் வீடு வந்து சேர்ந்தாள். அடுத்த 10 நிமிடத்தில் ரதியின் அப்பா அம்மாவும் வீடு வந்தார்கள். ரதி, வந்துட்டியா? இன்னைக்கு நல்ல நாள், தாலி வாங்கலான்னு மாப்பிள்ளை வீட்டில் சொன்னாங்க. மாப்பிள்ளை ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது அப்படியே உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் ஏதோ வேலையா இன்னைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டாரு, அதான் நாங்க திரும்பி வந்துட்டோம் என்றார் ராஜன். ரதியால் ஓரளவிற்கு விஷயத்தை யூகிக்க முடிந்தது. சதீஷ் ஆபீஸிற்கு வந்திருக்க வேண்டும், என்னையும் தேவாவையும் பார்த்து இருக்கணும். அதான் எந்த ஃப்ரெண்டு உன் முதலாளியான்னு போன்ல கேட்டிருக்காரு. ஏதோ பேசணும்னு வேற வர சொல்லியிருக்காரு. ரதிக்கு இப்போதே இதயம் படபடப்பாய் துடிக்க ஆரம்பித்திருந்தது. தேவாவை பற்றி சதீஷ் கேட்டா என்ன சொல்வது யோசித்தாள். இதுக்கு மேலேயும் மறைச்சு வைக்க வேண்டாம், உண்மையை சதீஷ் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நீங்களே நிறுத்திடுங்கன்னு சொல்லிடணும். அம்மா கொண்டு வந்து நீட்டிய காஃபியை வாங்கி குடித்துவிட்டு முகம் கழுவி கிளம்பினாள். சதீஷுக்கு ஃபோன் செய்து எங்கே வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சதீஷை பார்க்க போகிறேன் என்று வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்பினாள் ரதி. ரதியின் வீட்டிற்கு அடுத்த தெருவில் இருக்கும் மாரியம்மன் கோயிலுக்கு பின்புறம் இருந்த அந்த அன்னதான மண்டபத்திற்கு பக்கத்தில் இருந்த அரச மரத்திற்கு கீழே சதீஷ் நின்றிருக்க ரதியும் அவ்விடம் போய் சேர்ந்தாள். ரதி, என்னதான் நடக்குது என்றான் சதீஷ். என்ன கேட்குறீங்க என்றாள் ரதி. அதான் உன் கூட ஒருத்தன் இருக்கானே, அவன் பேர் என்ன என்றான் சதீஷ். தேவா என்றாள் ரதி. எஸ், தேவா. அவன் யாரு உனக்கு? அவன் கம்பெனியில தான் நீ வேலை செய்யறியா என்றான் சதீஷ். ஆமா, அவரு என்னோட என்று ரதி சொல்வதற்குள், தெரியும் தெரியும், நான் தான் பார்த்தனே, இதை பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு சொல்லி இருந்தா நான் என் வழியை பார்த்துட்டு போயிருப்பேன். எதுக்கு இப்படி என்னை நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறீங்க என்றான் சதீஷ். அப்பாவுக்காகத்தான். ஏற்கனவே அக்கா வேற அவளுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அப்பா ரொம்ப மனவேதனையில இருந்தாரு. ஸோ நீ லவ் பண்ற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக என்ன டீல்ல விட்டுட்ட, அப்படிதானே என்றான் சதீஷ். உங்ககிட்ட சொல்லிடலாம்னு நானும் நிறைய வாட்டி முயற்சி செய்தேன் என்றாள் ரதி. அப்போ உடனே உங்க வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடு என்றான் சதீஷ் கோபமாக. நான் எப்படி என்றாள் ரதி. சரிதான் சதீஷ். என்ன விளையாடுறியா? உனக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அத வீட்டுல சொல்லாம நீ என்னையும் எங்க பேரண்ட்ஸையும் கோமாளியாக்க பாக்குறியா? தப்புதான், என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அப்பா உடல்நிலைக்காகத்தான் நான் யோசிச்சேன். எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். கல்யாணத்தை நீங்களே நிறுத்துற மாதிரி நிறுத்திடுங்க. நான் செய்தது தப்பு தான், உங்களுக்கு ஹோப் கொடுத்து உங்கள் மனசும் எனக்கு புரியுது. ஆனால் தேவா இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை. நான் செஞ்ச தப்புக்காக உங்கள் காலில் வேணும்னாலும் விழறேன் என்ற ரதி அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட, தன் இடக்கையை முன்புறம் கட்டி வலக்கையை நெற்றியின் மேல் வைத்து சில நொடிகள் இருந்தவன், சரி, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமில்லைன்னு வீட்டில் சொல்லிடுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சதீஷ். நடந்து செல்லும் அவனையே பார்த்துவிட்டு அம்மன் சன்னதிக்கு சென்று எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும், தேவாவை தன் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தவளிடம், என்னம்மா மாப்பிள்ளைய பார்த்து பேசிட்டு வந்துட்டியா என கேட்டார் அப்பா. ஆமாம் என்று தலையாட்டி விட்டு தன் அறைக்குள் சேர்ந்து கொண்டவளுக்கு ஒவ்வொரு முறை அப்பாவின் போன் அடிக்கும் போதும் சதீஷ் வீட்டிலிருந்து இது விஷயமாக அப்பாவிற்கு போன் செய்கிறார்களோ என்ற பயத்தில் பிபி ஏறி ஏறி இறங்கியது. அடுத்த 2 நாட்கள் எந்த மாற்றமும் இல்லை. 3வது நாள் ரதி அலுவலகத்தில் இருக்கும்போது போன் வந்தது.
ரதி, சீக்கிரம் கிளம்பி வாடி என்று அம்மா அழுது கொண்டே ஃபோன் செய்ய வீட்டிற்கு விஷயம் தெரிந்துவிட்டது என்பது புரிந்தது ரதிக்கு. உடனே தேவாவின் அறைக்கு ஓடினாள். அவன் அறையில் இல்லை. ரோஹனின் அண்ணன் தொடங்கவிருக்கும் கம்பெனியை பார்ப்பதற்காக வெளியில் சென்றிருந்தான். ரதி தேவாவிற்கு ஃபோன் செய்தாள். வீட்டில் இருந்து அம்மா அழைத்ததை அவனிடம் டென்ஷனாக கூறினாள். அன்று சதீஷ் தேவா ரதியை பார்த்து அது பற்றி ரதியிடம் விசாரித்தது, சதீஷ் திருமணத்தை நிறுத்துவதாக கூறியது என அனைத்தையும் தேவாவிடம் கூறினாள் ரதி. ஓ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? வெரி குட். சரி, நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு என்றவன், ஆமா, நீ எப்படி போற என்றான். பஸ் இல்லைன்னா ஆட்டோல தான் போகணும் என்றாள். பஸ் வேண்டாம், இந்த நேரத்தில் ஆட்டோவும் கிடைக்காது. ரோஹன் கிட்ட ஃபோனை கொடு என்றான் தேவா. ரதி ஃபோனை ரோஹனிடம் கொடுக்க, ஓகே அண்ணா, நான் கூட்டிட்டு போய் விட்டுடுறேன் என்று பேசிய ரோஹன், வா லட்டு, அண்ணா உன்னை வீட்டில் விட்டுட்டு வர சொன்னாரு என்று தன் பைக் சாவியை எடுத்து கொண்டு வர, நீ போ ரோஹன், நான் மாமா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று அசோக்கிடமும் விஷயத்தை கூறினாள் ரதி. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், பயப்படாம போ என்று ஆறுதல் கூறினான் அசோக். டென்ஷனாக இருக்கும் ரதியை பார்த்து ரோஹன் தான் எதுவும் புரியாமல், என்ன லட்டு, வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா என கேட்டுவிட்டு ரதியை தேவா கூறியது போலவே அவள் வீட்டு வாசலின் முன்பு பத்திரமாக இறக்கிவிட்டு போனான். வாசலுக்கு வந்தவளுக்கு வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கவே பயமாக இருந்தது. தலை சுற்றி மயக்கமே வருவது போல இருந்தது. சதீஷ் என்ன சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பான்? தேவாவை பற்றி அப்பா அம்மாவிடம் ஏதாவது சொல்லி இருப்பானோ? அவனை நம்ப வைத்து ஏமாற்றினேன் என்று நினைத்து கொண்டு என்னை பற்றி ஏதாவது தப்பும் தவறுமாக கூறியிருப்பானோ? சதீஷின் அம்மாவிற்கு விஷயம் தெரிந்து அவர்கள் வந்து அப்பா அம்மாவிடம் ஏதாவது சண்டை போட்டார்களோ? அவள் மூளை வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்க 1000 யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தது மனதில். கொஞ்சமாக திறந்திருந்த வீட்டு கதவை முழுவதுமாய் திறந்து கொண்டு அம்மா என்று அழைத்தவாறே பயத்துடன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள் ரதி.